தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் தருமபுரி சட்டமன்ற தொகுதி யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ தருமபுரியில் பார்த்தீங்கன்னா 2 முனை போட்டி தான் முக்கியமாக இருக்கிறது. முதல்ல வந்து அதிமுக சார்பாக போட்டியிடுற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சௌமியா அன்புமணி, இன்னொன்று வந்து திமுக சார்பில் போட்டியிடுற வேட்பாளர் தான் முக்கியமான போட்டின்னு அந்த இடத்துல சொல்லலாம். ஸோ இப்படி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணிக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம், வெற்றி வாய்ப்பு அதிகம். ஏன்னா இவங்க ஏற்கனவே எம்பி எலெக்ஷனில் நின்று சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் இவங்க தோல்வியை தழுவினாங்க. ஸோ சௌமியா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இவரோட தந்தையார் அதாவது கிருஷ்ணசாமிங்கிறவர் காங்கிரஸில் முன்னாள் தலைவராக இருந்தவர். அதே நேரத்தில் இவரோட அண்ணன் வந்து எம்கே விஷ்ணு பிரசாத் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் வந்து எம்பியாகவும் இருக்கார். ஸோ இவரோட தங்கை தான் வந்து சௌமியா அன்புமணி. சௌமியா அன்புமணி கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்க இளங்கலை மற்றும் முதுகலையில் வந்து ஸ்டெல்லா மேரிஸில் படிச்சிருக்காங்க சமூகவியல். அதே நேரத்தில் டாக்டர் பட்டத்தை வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கட்சி பணிகள் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளமும் இவங்களுக்கு இருக்குது. ஸோ பசுமை தாயகம் அமைப்பின் மூலமாக இவங்க சுற்றுச்சூழல் சம்மந்தமான விழிப்புணர்வை ரொம்பவே ஏற்படுத்தி வராங்க மக்களுக்கு. அதே நேரத்தில் மகளிர் சம்மந்தமான பிரச்சனைகள், பொதுவாக மண்ணிற்கு தேவையான பிரச்சனைகள் அரசியலையும் முன்னெடுத்து பேசுகிறவங்க தான் சௌமியா அன்புமணி. ஸோ அதே நேரத்தில் இவங்க மக்கள் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனராகவும் இவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஒரு சின்ன ஒரு பயோபிக்ஸ். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் தான் தீர்மானிப்பார்கள் வெற்றி தோல்வியை. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தல் தருமபுரி தொகுதியில் சௌமியா வென்று கோட்டைக்கு செல்வாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.